எல்வி பிரசாத் இயக்குன முதல் நேரடி தமிழ் திரைப்படம் அப்படின்னா அது கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற படம் தான். அந்த படத்தை எடுக்கும்போது எல்வி பிரசாத் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருந்தது ஜி வரலட்சுமி. ஜி வரலட்சுமியால படப்பிடிப்பு தளத்துல தினமும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருந்த என்.டி. ராமாராவ் கூட சண்டை போட்டு அவரோட காலில் விழுற மாதிரி இருந்த சீன்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படி அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க அப்படின்ற விஷயத்த இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. 1949ஆம் ஆண்டிலே நாயகனாக உருவெடுத்த என்.டி. ராமாராவுக்கு அதற்கு அடுத்த ஆண்டிலே சவுகார் என்ற மாபெரும் வெற்றி படத்தை தந்தார் எல்வி பிரசாத். விஜயா புரொடக்ஷன் சார்பாக நாகரெட்டியும் சக்கரபாணியும் இணைந்து தயாரித்த அந்த படத்திலே கதாநாயகனாக என்.டி. ராமாராவ் நடிக்க, கதாநாயகியாக நடித்தவர் சவுகார் ஜானகி. அவருக்கு அதுதான் முதல் படம். அந்த படத்தில் நடிக்கும்போது அவருடைய பெயர் சவுகார் ஜானகி இல்லை, வெறும் ஜானகியாகத்தான் இருந்தது. இந்த சவுகார் படத்துடைய இமாலய வெற்றி காரணமாக அந்த படத்துடைய டைட்டில் அவருடைய பெயரோடு இணைந்து கொண்டது. இந்த படத்தை தொடர்ந்து 1950ஆம் ஆண்டிலே எல்வி பிரசாத் இயக்கிய சம்சாரம் என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை குவித்த ஒரு படமாக அமைந்தது. பின்னாளில் ஆந்திர பட உலகின் சூப்பர் ஸ்டார்களாக திகழ்ந்த என்.டி. ராமாராவும் ஏ நாகேஸ்வரராவும் இணைந்து நடித்த அந்த படம் தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் சம்சாரம் என்ற பெயரிலும், அயோத்தியா என்ற பெயரிலே மலையாளத்திலும், சன்சார் என்ற பெயரிலே பின்னர் இந்தியிலும் உருவானது. சம்சாரம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவே தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலிருந்தும் எல்வி பிரசாத்துக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன. எல்வி பிரசாத் இயக்கிய முதல் நேரடி தமிழ் படமாக கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படம் அமைந்தது. என்.டி. ராமாராவ் கதாநாயகனாக நடிக்க பெல்லிச்சேசி சூடு என்ற பெயரிலே தெலுங்கிலும், கல்யாணம் பண்ணிப்பார் என்ற பெயரிலே தமிழிலும் விஜயா புரொடக்ஷன்ஸ் நாகரெட்டியும் சக்கரபாணியும் இணைந்து தயாரித்த அந்த படத்தை மிக குறுகிய காலத்திலே படமாக்கி முடித்தார் எல்வி பிரசாத். அந்த படத்திலே கதாநாயகியாக நடித்தவர் ஜி வரலட்சுமி. பிரபல குணச்சித்திர நடிகரான எஸ்.வி. ரங்கராவ் கல்யாணம் பண்ணிப்பார் படத்தில் மிக முக்கியமான பாத்திரம் ஒன்றிலே நடித்திருந்தார். அவருடைய அந்த பாத்திரத்திற்கு ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. எல்வி பிரசாத் இந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது சந்தித்த பிரச்சனை இருக்க அது கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அந்த படத்தினுடைய கதாநாயகியான ஜி வரலட்சுமியால தினமும் படப்பிடிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனையை எல்வி பிரசாத் சந்திக்க வேண்டி வந்தது. ஆனாலும் ஜி வரலட்சுமியை எல்வி பிரசாதால கண்டிக்க முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆரம்ப காலத்திலே எல்வி பிரசாத்துக்கு வாய்ப்பு வழங்கிய K.S. பிரகாஷ் ராவுடைய மனைவி ஜி வரலட்சுமி. படப்பிடிப்பில் மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான சக்கரபாணியோடும் அடிக்கடி மோத தொடங்கினார் ஜி வரலட்சுமி. அதன் காரணமாக ஒரு காலகட்டத்தில் மொத்தமாக அவர் அந்த படத்தில் தூக்கிட்டு அஞ்சலி தேவி வைத்து மொத்த படத்தையும் திரும்ப படமாக்கலாம் என்ற முடிவுக்கே வந்தார் சக்கரபாணி. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா சாதாரணமாக ஒரு நடிகை என்ன பண்ணுவாங்க, மிகுந்த உற்சாகத்தோடு அந்த படத்தில் நடிக்க வருவாங்க. ஆனால் அஞ்சலி தேவி செய்த காரியம் இருக்க அது யாராலும் மறக்க முடியாத ஒரு காரியம். அஞ்சலி தேவி வாய்ப்பு கிடைச்சதே அந்த படத்தில் நடிக்க முன் வரல. ஆனால் அதற்கு மாறாக அந்த படத்துடைய தயாரிப்பாளரான சக்கரபாணிகிட்டையும் கதாநாயகியான ஜி வரலட்சுமிகிட்டையும் மாறி மாறி பேசி அவர்களை சமாதானப்படுத்தினார். தயாரிப்பாளரோடு ஜி வரலட்சுமி உள்ள பிரச்சனை முடிகிற கட்டத்தில் அந்த படத்துடைய கதாநாயகனான என்.டி. ராமாராவோட ஜி வரலட்சுமிக்கு பிரச்சனைகள் முளைத்தது. அதன் காரணமாக ஒரு காட்சியில் என்.டி. ராமாராவுடைய காலில் விழுந்து நடிக்க வேண்டிய சீனில் நடிக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தார் ஜி வரலட்சுமி. அப்போது நாகரெட்டியின் மகனான B.N.K. பிரசாத் ஒளிப்பதிவு துறையிலே அந்த படத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். என்.டி. ராமாராவ் கட்டியிருந்தார்ல அந்த வேஷ்டியை B.N.K. பிரசாத்தை கட்ட சொல்லி அவர் காலிலே ஜி வரலட்சுமி விழுகிற மாதிரி அந்த காட்சியை படமாக்கினார் எல்வி பிரசாத். இப்படி படப்பிடிப்பின் போது பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த படம் வெளியான போது தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. நாட்டில் பத்தி அறிஞ்சிட்டு இருக்க ஒரு பிரச்சனையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு அருமையான குடும்ப படத்தை தந்திருக்கிறார் எல்வி பிரசாத். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு இது ஒரு படம் மட்டும் இல்லை, ஒரு பாடம் என்று பிரபல ஆங்கில நாடகங்களான ஹிந்து அந்த படத்தை பாராட்டி விமர்சனம் எழுதியிருந்தது. ஹிந்து மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா பத்திரிகையுடைய பாராட்டையும் பெற்ற படமாக அந்த படம் அமைந்தது. அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து ராணி என்ற படத்தை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் பட நிறுவனத்துக்காக இயக்கினார் எல்வி பிரசாத். கிரகப்பிரவேசம் படத்திலே எல்வி பிரசாத்துடன் இணைந்து கதாநாயகியாக நடித்த பானுமதி தான் ராணி படத்துடைய கதாநாயகி. தமிழ், ஹிந்தி ஆகிய இரு மொழிகளில் உருவான அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் வீணை எஸ். பாலச்சந்தர். முதல்ல அந்த படத்தை எல்வி பிரசாத் இயக்கல. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் பட நிறுவனத்துடைய அதிபர்களான சோமசுந்தரம், மொஹிதீன் ஆகிய இருவருடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இயக்குனர் சாமி. அவர் தான் ராணி படத்தை முதலிலே இயக்கினார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது சோமசுந்தரத்துக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகவே தன் மனம் போனபடி அந்த படத்தை எடுக்க தொடங்கினார் ஏஎஸ்ஏ சார்.
அப்போது சோமசுந்தரம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கவே மொஹிதீன் கிட்ட ஏஎஸ்ஏ சாமி இப்படி நடந்து கொள்வதை பற்றி பலர் புகார் கூறினார். அதன் காரணமாக எடுத்த வரைக்கும் அந்த படத்தை போட்டு பார்த்தார் மொஹிதீன். படம் அவருக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. அதை பற்றி ஏஎஸ்ஏ சாமி கிட்ட கேட்டபோது, இந்த படத்தை என்னுடைய இஷ்டப்படி தான் நான் எடுப்பேன், நீங்கள் யாரும் இதில் தலையிடக்கூடாது என்று படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கே நிபந்தனை விதித்தார் ஏஎஸ்ஏ சாமி. இனியே இவரை வச்சு இந்த படத்தை எடுத்தோம்னா நிச்சயமாக சரி வராது என்று முடிவெடுத்த மொஹிதீன் அந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பினை எல்வி பிரசாத்துக்கு தந்தார். எல்வி பிரசாத் அந்த படத்துடைய வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த படத்தை போட்டு பார்த்தார். போட்டு பார்த்த உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கிட்ட பட்டவர்த்தனமாக ஒரு உண்மையை சொன்னார். நான் என்னதான் முயற்சி பண்ணி இந்த படத்துடைய திரைக்கதையை மாற்றி எடுத்தாலும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறாது. அதனால் ஒரு விஷயம் வேணால் நான் பண்ணுறேன், குறைஞ்ச செலவில், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைந்த செலவில் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் எல்வி பிரசாத். எல்வி பிரசாத் தன்னுடைய திரையுலக பயணத்திலே மிகப்பெரிய வெற்றிகளை குவித்தார் என்றால் அதற்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தது அவருடைய இந்த நேர்மை. ராணி படத்திலே தென்னிந்தியாவின் 2 முக்கியமான இயக்குநர்கள் பணியாற்றினார்கள். ஒருவர் கே.எஸ். சேதுமாதவன், இன்னொருவர் எம்.ஏ. திருமுகம். பல தேசிய விருதுகளை குவித்த மலையாள பட இயக்குநரான கே.எஸ். சேதுமாதவன் அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். அந்த படத்துடைய படத்தொகுப்பாளராக பணிபுரிந்தவர் தான் எம்ஜிஆரை வைத்து பல படங்களை இயக்கிய சின்னப்பதேவருடைய தம்பியான எம்.ஏ. திருமுகம். ராணி படத்தில் பானுமதி அட்டகாசமாக நடித்திருந்தார் என்ற போதிலும் அந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை. அந்த படத்தை தொடர்ந்து நடிகர் திலகம் சிவா கணேசன் நடித்த 2 திரைப்படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு எல்வி பிரசாத்தை தேடி வந்தது. அஞ்சலி தேவி அவருடைய கணவரான ஆதி நாராயண ராவும் அஞ்சலி பிக்சர்ஸ் என்ற பெயரிலே ஒரு பட நிறுவனத்தை தொடங்கினார். அந்த பட நிறுவனத்தின் சார்பிலே அவர்கள் தயாரித்த படம் தான் பரதேசி. அந்த படத்திலே ஏ நாகேஸ்வரராவ் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக அஞ்சலி தேவி நடித்தார். அந்த படத்திலே 2வது கதாநாயகனாக நடிக்க ஒரு நடிகரை அவர்கள் தீவிரமாக தேடிக்கொண்டிருந்த போதுதான் அவருடைய படங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே வெளியிட்டுக் கொண்டிருந்த விநியோகஸ்தரான பெருமாள் முதலியார் சிவாஜி கணேசனை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். சிவாஜியை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்கு பிடித்து போனது. அதனால் அந்த படத்திலே அவரை அறிமுகப்படுத்த அவர்கள் முடிவெடுத்தார்கள். அவர்கள் அந்த படத்திலே சிவாஜியை பயன்படுத்திக் கொள்வதற்கு முடிவெடுத்தாலும் சிவாஜி நடித்த முதல் படமான பராசக்தி படம் வெளியாவதற்கு முன்னாலே இந்த பரதேசி படம் வெளியாகக்கூடாது என்ற நிபந்தனையோடு தான் சிவாஜி அந்த படத்தில் நடிக்க அனுமதித்தார் பெருமாள் முதலியார். ஆனந்த் என்ற இளைஞனுடைய வேடத்திலே சிவாஜி கணேசன் 2வது கதாநாயகனாக நடித்திருந்த அந்த திரைப்படம் பராசக்தி படம் வெளியாகி 3 மாதத்துக்கு பின்னால தெலுங்குல பரதேசி என்ற பெயரிலும் தமிழிலே பூங்கோதை என்ற பெயரிலும் வெளியானது. தமிழிலே பராசக்தி மூலம் திரைப்பட உலகிற்கு அறிமுகமான சிவாஜி நடித்த முதல் தெலுங்கு திரைப்படமாக அந்த பரதேசி படம் அமைந்தது. என்னுடைய முதல் படமான பராசக்தி படத்தில் நடிக்கும் போதே பரதேசி தெலுங்கு படத்திலையும் நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வாங்கி தந்தவர் என்னை வாழ வைத்த தெய்வமான பெருமாள் முதலியார். அந்த படத்தில் நாகேஸ்வரராவுக்கு அடுத்த ரோலில் நான் நடித்தேன். சாதாரணமாக அது போன்ற பாத்திரங்களுக்கு அந்தந்த மொழி நடிகர்களில் தான் போடுவாங்க. அந்த படத்துடைய இயக்குனரான எல்வி பிரசாத் இவருடைய நடிப்பு திறமை மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த படத்தை தொடர்ந்து எல்வி பிரசாதோடு இணைந்து பெம்புடு குடுக்கு என்ற தெலுங்கு படத்திலும் பணியாற்றினார் சிவாஜி. எல்வி பிரசாதும் சிவாஜியும் இணைந்து பணியாற்றிய 3வது திரைப்படமாக மனோகரா திரைப்படம் அமைந்தது. அந்த மனோகரா பட அனுபவங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.